ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நந்தகுமார் ஃப்ரம் தமிழ் செக் வைப்ஸ். எனக்கு ரீசெண்டா வந்துட்டு நெறைய மெசேஜஸ் வந்திருந்தது. என்னன்னா வந்துட்டு வேரோஸ் ஜாப்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. நான் நான் வந்து இந்த மாரி ஏஜென்சி கிட்ட வந்துட்டு சம் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நம்பலாமா வேண்டாம்? வேர்ஹவுஸ் ஜாப்ஸ்லாம் வந்து செஞ்சா காசு மிச்சம் பண்ண முடியுமா? அத பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து நெறைய மெசேஜ் வந்துட்டு வந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே வீடியோவா பண்ணா லைக் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த மெசேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னால தனித்தனியா ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நானும் என்னோட கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால சரி ஓகே, ஒரே ஒரு வீடியோவா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. நான் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமானதா இருக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு வேர்ஹவுஸ் ஜாப்ஸ். ஸோ வேர்ஹவுஸ் ஜாப்ஸ் வந்துட்டு எங்கள் செக் ரிப்பப்ளிக்ல வந்துட்டு நிறையவே இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ வேர்ஹவுஸ் ஜாப்ஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு லைக் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்து சொல்கிறேன். வேர்ஹவுஸ் ஜாப்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ அமேசான் அந்த மாதிரி வேர் ஹவுசஸில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேர் ஹவுஸில் ஒரு மேனிப்புலேஷன், இந்த ஒரு திங்ஸை இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது எல்லாமே வந்துட்டு ஒரு வேர் ஹவுஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப் இருக்குன்னா ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் வந்துட்டு வேர் ஹவுஸ்க்கு வரும். அங்கேருந்து வந்துட்டு பொருள்லாம் வந்துட்டு ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வேர் ஹவுஸ் ஜாப்ஸ்குள்ளே தான் வரும். அண்ட் வேர் ஹவுஸ்லலாம் சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பேசிக்காக பர் ஹவர் 130 செக் ரவுண்ட்ஸ்லேருந்துட்டு மேக்ஸிமம் 200 180 செக் ரவுண்ட்ஸ் வரைக்கும் கூட போகிறாங்க. லைக் சில கம்பெனிஸ்லாம் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் சேர்த்து லைக் டிஹெச்எல்லாம் வந்துட்டு சில டைம் 160 170 அந்த மாதிரிலாம் கூட பே பண்ணுறாங்க. லைக் பிக் கம்பெனிஸ், லைக் ஸ்மாலர் கம்பெனிஸ்னால் அரௌண்ட் 130 அந்த மாதிரி வந்துட்டு ஆவரேஜாக பே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மீல் அலவன்ஸு, இப்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு லைக் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான அலவன்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக. நான் வந்து பர்ஃபார்மன்ஸுன்ட்டு எதோ சொல்கிறேன்னா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 10 பொருள் பிக் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 150 செக் ரவுண்ட்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 10 நிமிஷத்தில் ஒரு 15 பொருளோ இல்லை 10க்கு மேற்பட்ட பொருளோ பண்ணிங்கன்னா வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் வந்துட்டு போனஸ் மாதிரி தருவாங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு மினிமம் எவ்வளோ பிக் பண்ணணும், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 10 நிமிஷத்தில் 10 பொருள் பிக் பண்ணுன்றது, அது வந்துட்டு ஒரு மினிமமாக த்ரெஷ்ஹோல்டு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை விட கம்மியாக பிக் பண்ணிங்கன்னா ஒரு வார்னிங் 2 வார்னிங் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அது வந்துட்டு நீங்கள் உங்களை வந்துட்டு ஃபயர் கூட பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த வேர் ஹவுஸ் ஜாப்ஸ்லலாம். இந்த செக் ரிப்பப்ளிக் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்தியாவிலேருந்து வர முடியுமா வேர் ஹவுஸ் ஜாப்ஸ்க்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து பாசிபிள் தான். இந்தியாவிலேருந்துட்டு வராங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மெயினாக வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு வரதில்ல. பட் என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்லை ஒரு அசம்பிளி ஆப்ரேட்டர் அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க தான் சில கம்பெனிஸ்லாம். பட் வேர் ஹவுஸ் ஜாப்ஸுக்குன்ட்டு வந்துட்டு வெளியூர்லேருந்தோ அந்த மாதிரி வந்துட்டு கூட்டிகிட்டு வர்றதுன்றது வந்துட்டு ரொம்பவே கம்மி. கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன், ஒரு அசம்பிளி ஆப்ரேட்டர் அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு கூட்டிகிட்டு வர்றதை விட ஒரு வேர் ஹவுஸ் ஜாப்ஸுக்குன்ட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர்றதுன்றது வந்துட்டு ரொம்பவே கம்மி. அண்ட் வந்துட்டு இது வந்து ஒரு சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் டைம் ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணுறத விட சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போது நீங்கள் வந்து ஒரு வேர் ஹவுஸ் ஜாபுன்றப்போ வந்துட்டு சம்மர் டைமில் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஒரு டிஸ்கவுண்ட் சேல் போடுறாங்கன்னா அந்த டைமில் நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ வந்துட்டு அந்த கிராஃப் வந்து அப்போ மேலே போகும். அண்ட் அந்த சேலு இல்லை வந்துட்டு சீசன், ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது முடிஞ்சதுன்னா திருப்பி அந்த கிராஃப் வந்துட்டு டவுன் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு டிமாண்டு குறையும் போது அப்போ வந்துட்டு உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்துட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்ட் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க இந்த மாதிரி வேர் ஹவுஸ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ இல்லை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தோ ஏதோ ஒரு விதத்தில் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஏஜென்ட் கிட்ட வந்துட்டு கேளுங்க, இது என்ன மாதிரி விசாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீசனல் விசாவாக இருக்குமா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டு விசாவாக இருக்குமா, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் என்ன மாதிரி டைப்பு, இது எல்லாமே நீங்கள் வந்து கேளுங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணதில் வந்துட்டு ப்ரோ எனக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க, பட் வந்துட்டு ஏஜென்ட் கிட்ட கேட்டால் இப்போ வந்துட்டு விசா வந்து நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும், நீங்கள் யாராச்சும் வச்சு தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வரணும், நான் அவங்ககிட்ட வந்துட்டு இவ்வளோ லேக்ஸ் அமௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது தெரியல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள்
நீங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயர் மூலியமா நீங்க வரீங்க அப்படின்றப்போ வந்துட்டு, அந்த எம்ப்ளாயர் தான் வந்து உங்களுக்கு விசா வந்து ப்ரொவைட் பண்ணணும். அ விசா ஆர் ஒர்க் பெர்மிட் இது இது வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த ஏஜென்ட் வந்துட்டு இப்போ ஒர்க் கான்ட்ராக்ட் குடுக்குறாருன்னா, அவர் தான் வந்துட்டு விசாக்கு அப்ளை பண்றதோ, ஒர்க் பெர்மிட் வாங்குறதோ, அது எல்லாத்தையுமே அவர் தான் பார்க்கணும். அதே மாரி உங்கள ஏதாச்சும் பண்ண சொல்றாங்க, அந்த மாரினாலே வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு குடுக்காதீங்க. ஸோ வந்துட்டு அதே மாரி அந்த பேமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி வாங்குறாங்கன்ட்டு பாருங்க. ஸோ சில ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ அமௌண்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு குடுக்கணும். ஸோ இதில வந்துட்டு பார்ட் பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டே 1,00,000 மேல இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இப்போ வந்துட்டு ஏன்னா உங்களால என்ன அமௌண்ட் லூஸ் பண்ண முடியுமோ, அத வந்துட்டு நீங்க செலவு பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அந்த அமௌண்ட் போனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகாது. நீங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து ஒரு 1,00,000 ஆர் 2,00,000 வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் இவ்வளவு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவ்வளவு அப்டின்ட்டு போறப்போ வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கே ஒரு 1,00,000 2,00,000 ஃபோர் ஃப்ரண்ட் குடுக்குறீங்கன்னா, ஏஜென்ட் ஃபேக்கா இருக்கும் பட்சத்தில வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆச்சுன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த மாரி ஜாப் வரீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அக்காமடேஷன் வந்துட்டு ப்ரொவைடடா அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அக்காமடேஷன், ஃபுட்டு இதெல்லாம் இன்க்ளூடடா அப்டின்னு பாருங்க. அக்காமடேஷன்னா என்ன மாரி அக்காமடேஷன், லைக் எத்தன பீப்பிள் ஷேர்டு இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கேளுங்க. ஆ ஏன்னா வந்துட்டு, நீங்க வேர்ஹவுஸ் ஜாப்ன்ட்டு வரும்போது சேலரீஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். லைக் ஆஃப்டர் டாக்ஸஸ் வந்துட்டு ஒரு 25,000 கிரவுன் கிட்ட தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அப்படின்றப்போ நீங்க உங்களோட கைக்கு வர காச நீங்க பாதிக்கு மேல நீங்க அதாவது அக்காமடேஷனுக்கே நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு, உங்க கையில வந்து காசே நிக்காது. ஸோ அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்கன்னா மட்டும் வேர்ஹவுஸ் ஜாப்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாரி நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏஜென்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,00,000 கேட்கறாரு அப்படின்னா வந்து அதோட கான்ட்ராக்ட் வேர்ஹவுஸ் கான்ட்ராக்ட் வந்துட்டு 1 இயரோ, 2 இயரோ அப்படி இருக்குன்னா வந்துட்டு செலவு பண்ற காசு எவ்வளவு? மாசம் மாசம் செலவு போக கைக்கு வர காசு எவ்வளவு? அப்படின்னா வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் 1 இயர் இல்ல 2 இயர் நம்ம கையில வந்துட்டு காசு நிக்குமா? அப்படின்றது வந்துட்டு பாருங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி போறீங்கன்னா, ஒரு அமௌண்ட் உங்க கையில இருந்தா தான் வந்துட்டு அ நல்லாருக்கும். ஸோ நீங்க செலவு பண்ணது 5,00,000 ஏஜென்ட்டுக்கு, நீங்க இங்க கையில செலவுக்கு போக 7,00,000 தான் நிக்கும்னா, அப்போ அந்த அதுல 5,00,000 குடுத்துட்டீங்க. அப்புறம் 7,00,000 தான் உங்க கையில நிக்குதுன்னா, மிச்சம் 2,00,000 தான் உங்களுக்கு லாபம். அப்படின்றப்போ வந்துட்டு அங்கேருந்து இங்க வர்றதுக்கு வந்துட்டு நோ யூஸ் அப்படின்ற மாரி தான் ஆயிடும். ஸோ இது மாரி ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் வந்து போட்டு பாருங்க நீங்களே. ஸோ அடுத்து வேர்ஹவுஸ் ஜாப்ஸில் இருக்கிற வந்து டிஃபிகல்ட்டீஸு. ஸோ டிஃபிகல்ட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சம்டைம்ஸ் வந்து வெயிட்லாம் தூக்குற மாரி இருக்கும் வேர்ஹவுஸ் ஜாப்ஸில். ஸோ ஹெவி லிஃப்டிங், அப்புறம் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுற மாரி, இல்லை பேலட்ஸ் வந்துட்டு பேலட்டைசர் வச்சு மூவ் பண்ணுற மாரி, இந்த மாரி டாஸ்க்லாம் வந்து இருக்கும். அண்ட் இப்போ ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு பேக் பெயின் அந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு வர நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு வேர்ஹவுஸ் ஜாப்ஸில் வந்துட்டு நிறைய நடக்கிற மாரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் டு செக்ஷன் நடக்கிற மாரி இருக்கும். ஒரு பொருள் இங்கே இருக்கும், இன்னொரு பொருள் வந்துட்டு 2, 3 செக்ஷன் தாண்டி இருக்கும். அதுக்கு அடுத்த பொருள் திருப்பி ஒரு 3 செக்ஷன் தாண்டி இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்பவே நடந்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும் வித் த ஸ்கேனர்ஸு. ஸோ அதையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அண்டு அடுத்த அடுத்த பிரச்சனை என்னன்னா வந்துட்டு வேர்ஹவுஸ்லலாம் இப்போ வந்து ரொம்பவே ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதுலலாம் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லலாம் அமேசான் வேர்ஹவுஸ்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இவ்வளோ ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு ரோபோட்டே வந்துட்டு ஒரு செக்ஷன்லேருந்து பொருள் எடுக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு செக்ஷன் அதுவே போகும், ஸ்கேன் பண்ணும், பொருள் எடுத்து பேஸ்கெட்குள்ளே போடும். அந்த மாரி உங்களுக்கு வேர்ஹவுஸ்ல வந்து ரொம்பவே ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஆட்டோமேஷன் அண்ட் ரேப்பிட்லி சேஞ்சிங் வேலைக்காக நீங்க வரணுமா? அப்படின்ட்டு யோசிச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு நீங்க வேற ஏதாச்சும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ அந்த மாரி வந்து நீங்க பண்றது வந்துட்டு உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓகே புரியுது. மேபி உங்களுக்கு மணி நீட் இருக்கலாம். உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸு அண்ட் வந்து மேபி உங்களுக்கு இங்க உங்க ஊர விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு ஒர்க் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். எல்லாமே கரெக்ட் புரியுது. பட் வந்துட்டு இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கோங்க. பட் வந்து நீங்க உங்களோட ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எது கரெக்ட்டுன்ட்டு தோணுதோ அது வந்து பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து என்னோட ஒப்பீனியன். இது என்னோட சஜஷன் கூட இல்ல. என்னோட ஒப்பீனியன் அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேருந்து நான் சொல்றது. நெறைய பேர் வந்துட்டு வேர்ஹவுஸ் ஜாப்ல எப்படி சேரலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு தான் வீடியோ போடுவாங்க. அ நான் இந்த வீடியோ வந்துட்டு மேபி பார்க்குற நெறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பிகாஸ் வந்துட்டு
எப்படி சேரலான்றது வந்துட்டு நிறைய பேர் நிறைய சொல்லலாம். இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலான்ட்டு சொல்லலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, எனக்கு பர்சனலாவே இந்த மாரி நெறைய மெசேஜஸ் வந்துச்சு. ப்ரோ இந்த மாரி நான் வந்து 1,00,000 குடுத்துருக்கேன். நான் வந்து துபாய்ல இருக்கேன். நான் ஒரு 1,00,000 குடுத்துருக்கேன் ஏஜென்ட் கிட்ட. கான்ட்ராக்ட்லாம் வந்துட்டு வந்துருச்சு. பட் வந்துட்டு விசா ப்ராசஸிங் வந்துட்டு ஸ்லாட் கிடைக்கல. என்ன வந்துட்டு பண்ண சொல்லிட்டு சொல்றாங்க. நான் என்ன பண்றது ப்ரோ? அப்படின்ட்டு கேட்டாங்க. அண்ட் ஒருத்தர் வந்து கேரளாலேருந்து மெசேஜ் பண்ணாரு. இந்த மாரி எனக்கு நெறைய மெசேஜஸ் வந்துட்டு வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. யாரும் இந்த மாரி கேஷ் குடுத்து ஏமாறாதீங்க. ரொம்ப ட்ரஸ்டட் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர்னா மட்டும் அந்த அந்த ப்ராசஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தைரியமாக இறங்குங்க. அண்ட் உங்களால் எந்த அமௌண்ட் வந்து லூஸ் பண்ண முடியுமோ, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஏஜென்ட் கிட்ட கொடுங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதாவதுட்டு இந்த காசு கையை விட்டு போச்சுன்னா லைஃபே எண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்கள் பாக்கெட்லேருந்து 10 ரூபா போச்சுன்னா விட்டுருவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எந்த ப்ராசஸாக இருந்தாலும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அண்ட் அப்படி எனக்கு யாராச்சும் வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்காங்க, பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா நானே இந்த மாதிரி வேற ஜாப்ஸ்க்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். நான் வந்துட்டு படிக்க வரேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நானே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஒரு தனியாக பிஸ்னஸ் வச்சுருக்கேங்க. check-in.info அந்த வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு பாருங்கள், மெயில் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் என்னோட கருத்து அபவுட் வேர் ஹவுஸ் ஜாப்ஸ். நான் வந்துட்டு இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணதுனால இதை அட்ரஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் பற்றி பேசணும், வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டாபிக் பற்றி பேசுங்க ப்ரோ, இல்லை இந்த விஷயம் எப்படி இருக்கும் எங்கள் செக் ரிப்பப்ளிக்கில் இல்லை யூரோப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட்டில். நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு வீடியோ வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.